அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கடிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருடன். அது நம்ம தலைக்கு மேலே கருடனா சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சூரிக்கு இது ஹீரோவா 2 எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன்னு கூட சசிகுமார் சார் நடிச்சிருக்காரு. உன்னிமுகந்தம், சமுத்திரகனி, ரேவதி சர்மன், நெடுஞ்சாலை சிவதா, மயன்கோபி, ஆர் உதயகுமார் இவங்க எல்லாமே கூட படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் RS துரை செந்தில்குமார். இவர் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா பட்டாசு, கொடி, எதிர்நீச்சல் இந்த மாதிரிலாம் படங்கள் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 14 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. ஸோ ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நம்ம உதயகுமார் வந்து ஒரு பத்திரிப்பதவு அமைச்சராக இருக்காப்புல. பட் அவர் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து அவருக்கு சுற்றி அடைக்கிறாப்புல. பட் இருந்தாலும் இந்த இடம் அவர் கைக்கு வரணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அதோட பட்டயம் அப்படிங்கிற ஒரு பட்டா வந்து தேனியில் இருக்கிற கோப்பையம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த கோயிலை பொறுத்தவரையிலுமே குறிப்பிட்ட நம்ம ஹீரோவான சசிகுமார், சூரி, அவரோட பாட்டியான வடிவிக்கரசி மற்றும் உன்னிமுகந்தன் இவங்களை தாண்டி யாருமே அதை எடுக்க முடியாது. பட் ஒரு கடா கண்டேன், அம்புட்டு பேர் கையிலையும் அருவா உனக்கும் எப்படியாச்சும் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உதயகுமார் அமைச்சர் வந்து அங்கே இருக்கிற நம்மளோட மைன்கோபி வச்சு அதை எடுக்க முயற்சி பண்ணுறாரு. அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நான் தெளிவாக கதையாக சொல்லணும்னா பெருசாக சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி இது வந்து நீங்கள் அதர் பழசான ஒரு பழைய கதை தான். பட் இருந்தாலும் அதை ஒரு பண்ண விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தில் பாசிட்டிவ்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, படத்தில் ஒளிப்பதிவாகட்டும், மியூசிக் ஆகட்டும், திரைக்கதையாகட்டும், ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே வேற லெவலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட டெக்னீஷியன்ஸு அதுவும் சில ஷார்ட்ஸ்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடித்த சூரி சாருக்கு இது 2வது படம். ஏன்னா இதில் சூரி சார் ஹீரோவாக பண்ண விடுதலை பார்ட் 1 வேற லெவலில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட தினம் காமெடியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாட் இருந்துச்சு. படுத்தணும் அதை வந்து நம்ம வெற்றிமாறன் சார் விடுதலை 1 மாற்றி காமிச்சார். அடுத்தாலும் அந்த வெற்றிமாறன் சாரோட கதையிலேயே இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ சரி பார்க்கலாமே எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே கூட இதில் நம்ம சூரிய ஹீரோவாக நடித்து அவங்களுக்கு ஒரு சைட் ரோலாக நம்ம சசிகுமார் சாரும் கேரளா மிகப்பெரிய ஸ்டார் உன்னிமுகந்தன் சாரும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவரோட அன்கோ சமுத்திரகனி சாருமே இருக்காரு. வீட்டில் இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதெல்லாமே படத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சசிகுமார் சார் ஆகட்டும், உன்னிமுகந்தன் ஆகட்டும், படத்தில் அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை தரமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் நம்ம ஹீரோ சூரியோட சசிகுமார் சாருக்கு ஃபைட்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். சமுத்திரகனி சார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்குன்னு நினைக்காரு. பட் இருக்க முடியல. இருந்தாலும் இந்த கதையை சுற்றி சொல்கிற ஒரு விஷயத்த அவர் தான் சொல்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அதுமாதிரி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சூரி சார் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். ஹீரோவாக 2வது படம் வேற லெவல். மற்றும் அடுத்தடுத்து ஹீரோவாக விடுதலை பார்ட் 2 கொட்டுக்காளி வரப்போகுது. அதுவும் கொட்டுக்காளியும் விடுதலை 1 வந்து அவார்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள் சார். உண்மையுமே இந்த படத்தில் வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த படத்தோட லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தாலும் பெருசாக இல்லை. ஒரு கோயில், ஒரு மண்டபத்தில் ஒரு மீட்டிங், ஒரு செங்கசூளை, நம்ம சசிகுமார் சாரோட வீடு, கொஞ்சம் கொடைக்கானல், ஒரு சுற்றி ஒரு 5-6 ஸ்பாட்டுக்குள்ள தான் அந்த படத்தையே எடுத்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். கருணா என் வியாபாரம் வாங்க கூட எடுத்திருந்தாலுமே கூட ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் பிடிச்ச சீன்ஸ்லாம் பார்த்தோம்னா மெயின் ஹீரோயின் ரேவதி சர்மா அவங்க அந்த கதைக்கு தேவையில்லை தான். பட் இருந்தாலுமே அவங்க வர்ற காட்சிகள் ஆகட்டும், கொடுத்த கேரக்டர் ஆகட்டும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிவே படத்தில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட நெடுஞ்சாலை சிவதா அவங்களோட கேரக்டர் தான் முக்கியமாக சொல்லி ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் இருக்கும், இந்த மண்ணள்ளி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ஆகட்டும், அதுக்காக சமரனுக்கு ஒன்று விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு ஆகட்டும் வேற லெவலில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. படத்தில் அவங்களும் ஒரு 4வது முக்கிய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்டர்வல் சீன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு படபடப்பாக இருக்கும். ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஃபைட் நடக்கும். அந்த பட்டயத்தை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கும். அந்த ஃபைட் போயிட்டு இருக்கும்போது என்னடா ஆகும்னு சொல்லி ஒரு நிமிஷம் தேட்டர் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. சைலண்ட் ஆனோடனே அப்படியேங்க அப்போ ஒரு சொடக்கு போகிற செகண்டில் ஒரு நிமிஷம் நடக்கும். யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஏய்
சொல்றா. அப்படியே இன்டர்வல் ஒட்டுமொத்த தேட்டர் அப்படியே அதிர்ந்துருச்சு. இந்த இன்டர்வலை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தேட்டர் அதிர்ந்துருச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா அது இந்த இன்டர்வலாக இருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்க படிக்கணும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சித்தியுமே படத்தில் ஒரு ஆணித்தரமும் சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்தாலுமே கூட எனக்கு இன்னமும் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சூரிய சார் வந்து ஒரு அனாதையாக இருந்து 2 பேருக்குமே விசுவாசியாகவே இருக்காரு. பட் இருந்தாலும் அதில் உண்மை மூந்தம் தான் ஒரு மெயின் விசுவாசியாக இருக்காரு. அப்படிங்கிறப்போ இங்கே விசுவாசம் தான் தெரியும், நியாயம் தெரியாது அப்படிங்கிற சொல்கிற அந்த ஒரு டைலாக் ஆகட்டும், கிளைமேக்ஸில் அவர் சொல்கிற ஒரு விஷயம், நாயாக இருந்தேன், நாயாங்கிறதோட நான் கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன், அனாதையாக இருந்தேன் ஆனால் இப்போ தான் மனுஷனாக தெரிகிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல அந்த ஒரு சீன் ஆகட்டும், சூரிய சாரோட ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், சமுத்திரக்கணி சாரோட சில சீன்ஸ் ஆகட்டும், உதயகுமார் சார் ஒரு மினிஸ்டர் நடிச்சிருப்பார் அவரோட சீன்ஸ் ஆகட்டும், அதேமாதிரி நம்ம மைம் கோபிக்கும் சூரியக்குமே ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் அவர் சில ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதை குடும்பத்தோடு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் 2 தேட்டரோட 2 தேட்டருமே கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் படம் பார்க்குறாங்க. நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஏன்னா இது வந்து சூரிய சார் அவங்க எதிராக நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு போகிற ஒரு படமாக தான் இருக்குது. எனக்குமே டைம் கிடைச்சுன்னா நான் இன்னொரு டைம் பார்ப்பேன். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை அனைவருக்கும் விடுவேன். நன்றி.